ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து கொண்டிருக்கிறவர். இந்த அருமையான தியானத்திலே இறுதி வரை நான் இந்த தியானத்தை கடந்து செல்ல வேண்டும் என்ற ஆவலோடு மன வைராக்கியத்தோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று இந்த நல்ல ஆண்டவரை இந்த ஆராதனை பாடல் வழியாக உங்களுக்காக அவர் உயிரோடு எழுந்தவராயிருக்கிறார். மனிதர்களை அவர் வெறுமையாய் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன்னையே மீண்டுமாய் உயிரோடன் எழும்புவித்து தந்தை இந்த மகனை எழுப்பி இந்த மானுடத்திற்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார். நீயும் எனக்குள்ளே பயணிக்கிற பொழுது மடிந்து போகிற பிள்ளை அல்ல, மீண்டும் உயிரோடு எழும்ப போகிற ஒரு பிள்ளை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அடையாளத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை தட்டி எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. தாவீதின் மைந்தனே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாளின் மைந்தனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தாவீதின் மைந்தனே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரியாளின் மைந்தனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நாம் துதிக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கருணை நாதரே உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவரே பேர் இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படியே அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் முழுவதுமாக நாம் ஒரு நாள் தியானம் என்கிற நிலையிலே கடவுளோட பயணித்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையோடு பயணிக்கிறீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு பயணிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட்.
மன்னிப்பு பெற்ற பிள்ளைகளாக, மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக தூய்மையான நிலையிலே ஆண்டவரோடு பயணிக்கிறோம். ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த மதியான வேளையில் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். ஏன்னா உள்ள பெரிய ஆள் உள்ளே போயிருக்கான். அதனால் உள்ளே போனவன் என்ன செய்வான்? அவன் ஆற்றலோடு செயல்படுவான். அதனால் உன்னைய கேட்காம உன் கண்ணு மூடும், உன்னைய கேட்காம உன் வாய் திறக்கும், உன்னைய கேட்காம ஒன்று எதுவும் நம்ம பாடி செய்ய. என்னைய கேட்காம என் கை இப்படி தூக்கலாமா? நான் தூக்குனா தான் தூக்கணும், அப்படி தானே? என் கண்ணு என்னைய கேட்காம அடிச்சுக்கிட்டே இருக்கலாமா? இப்படி அடித்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா இந்த ஆள் கண் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்களா? அப்போ என்னையை கேட்காம என் உறுப்புகள் எதுவும் செயல்படக்கூடாது. பிரைஸ் எல்லாம் பாவம் அப்படிங்கிறது அதான். உன்கிட்ட கேட்டுட்டு சிக்கும் போதெல்லாம் பிசாசு உன் பக்கத்தில் உட்காந்து அது வாழை எடுத்து உன் வாயில் வச்சிருது. நீ நல்லா சப்பிக்கிட்டே தூக்குற, அதனால தான் வாய் தொடர்ந்துருக்கு. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்படி ரொம்ப டயர்டாக இருந்து நான் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா தூங்குங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆனால் மேலேருந்து கீழே விழுந்துடாமல் தூங்குங்க. சேரில் உட்காந்துருக்கீங்க, பார்த்து தூங்குங்க, கொரட்டை விடாமல் தூங்குங்க. ப்ரைஸ் புரியுதுங்களா? இந்த கண்டிஷனோடு தூங்குறவங்க தூங்கலாம். ரெடியாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் ப்ரைஸ் எல்லாம் வர்றா தூங்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பயும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் போகும்போது பக்கத்தில் இருக்கிற அக்கா அவங்கள பார்த்து சொல்லும், ஏக்கா அந்த வாள் 1 மணி நேரமாக உன் வாயில் தான் இருந்துச்சு. இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த பெருமை வேணும்னா தூங்கிப்பார். ரைஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், இப்போ தான் ஒரு முக்கியமான கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு நம்ம வரோம். இப்போ காலையில் நேற்றுலேருந்து 2 நாளாக பேசணும், இன்றைக்கி காலையிலேருந்து பேசணும், எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் எல்லாம் பேசணும், எல்லாம் உள்ளே போயிருக்கு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க எதை கேட்டோம் எதை கேட்கலன்னே தெரியலையே, அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாம் ஆவியானவர் உங்களோட வீட்டுக்கு போனோன்னையும் மெதுவாக சொல்லி கொடுப்பார். எப்படி ஒட்டகம் இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஓரமாக உட்காந்து அசை போடுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இனிமே தான் அசை போடுதல் நடக்கும். அப்போது ஆவியானவர் இப்படி பண்ணுன்னு இல்லை, இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா அப்படின்னு உங்களுக்கு ஒன்றா எடுத்து சொல்ல போகிறார். பிரைஸ் எல்லாம். அந்த அசைவு போடுதல் நடக்க போகிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? சில முடிவுகளையும் எடுக்கணும். தவ காலத்தில் ஒரு 3 நல்ல விஷயம் நமக்குள்ளே வைக்கணும், 3 கெட்ட விஷயத்தை வெளியில் எடுக்கணும். செய்யலாமா? 3 கெட்டதை வெளியில் எடுத்துட்டு 3 நல்லதை உள்ளே வைக்கணும். 3 தானா ஃபாதர்? எடுக்கிறதுக்கு நிறைய இருக்க, எல்லாத்தையும் எடுக்கணும் தான். ஆனால் அட்லீஸ்ட்டு ஒரு 3ஐயாவது முடிவு பண்ணி எடுங்க. முடிவு பண்ணுறேன் சாமி, முடிவு பண்ணுறேன், என் வீட்டுக்காரரை தூக்கலாம்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன், தூக்கிடுறேன். அந்த தூக்குறதை நான் சொல்லலை, உன்கிட்ட இருக்கிற கெட்டதை சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரியை தூக்குறேன் பாருங்க, அந்த தூக்குறது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை உள்ளே வச்சுட்டு ஊனியல்பின் காரியத்தை தூக்கி வெளியில் வைக்கணும். வாயில் கெட்டதாக பேசிக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் என்ன செய்யணும்? இனிமேல் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் ஏய் நாயே, ஏ பண்ணி, ஏ லூசு அப்படின்னு கூப்பிட்றது. அப்பா அம்மாவுக்குலாம் கேட்டால் பாசமாக தானே சாமி கூப்பிட்றோம், நீ பாசமாக கூட அப்படி கூப்பிடாத. ப்ரைஸ் எல்லாம். நீ லூசுன்னா பிள்ளைங்க லூஸாகவே போயிடும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சும்மா தானே கூப்பிட்றேன், என் பிள்ளைய பாசமாக கூப்பிட்றேன் அப்படின்னு. அந்த குழந்தைங்களுக்கு அது தெரியாது, அது பாசம் அப்படின்லாம். அந்த வார்த்தையாக தான் உள்ளே போகும், வார்த்தை உள்ளே போய் உட்காந்திக்கும். பாருங்க, என் குட்டி பிள்ளைங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு டான்ஸ் ஆடுறாரு பிரதரு, இவங்க வேறு ஸ்டெப் போட்டுட்ருக்காங்க, இவங்க வேறு ஸ்டெப் போட்டு இப்படி கை தட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் என்ன ஆடிட்டு போனாலும் ஆடிட்டு போட்டோம், ஆண்டவரோடு உட்காந்துருக்கான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம்? நம்மளாம் வயசாகி போச்சு, நடக்க முடியல, உட்காந்துருக்குறான். ஆனால் அதெல்லாம் உட்கார முடியாது. இதெல்லாம் குட்டீஸ்லாம் எவ்வளோ உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? கைத்தட்டி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். உங்களுக்காக தான். வீட்டில் எப்படி உங்களை எப்படி டெய்லி காலையில் எழுப்பும் போது எப்படி அம்மா எழுப்புறாங்க? கண்ணே, மணியே, அன்பே, ஆருயிரே, எழுந்திரியப்பா, 7 மணி ஆகிவிட்டதே, பள்ளிக்கு செல்ல வேண்டாமா, பஸ்காரன் பாம்பாம் என்பானே, அப்படி சொல்லி எழுப்புறாங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க, அவ்வளவு சொல்கிறாங்க. எந்திரிக்கிறியா? சுடுதண்ணி தூக்கி மூஞ்சியில் ஊற்ற வேணாம்,
அவனை திட்டுறதில்ல, வீட்டுக்கார் எழுந்திரிச்சு ஓடுவார். ஊற்றுனாலும் ஊற்றிடுவா, தெரியாமல் ஊற்றிட்டேன்னு நம்ம மேலே ஊற்றுவா. பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டானே, அப்பா பேய்னா என்னப்பா அப்படின்னா. இந்த உங்கள் அம்மா அப்பப்பா தலையை விரித்து போட்டுக்கிட்டு அப்படியே கத்துறா பத்தியா, அதான்டா பேய். ஓ, அம்மா தான் பேயா? ஒரு நாள் அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் நாயின்னு திட்டிக்கிட்டு இருந்தான். நாயினா என்னம்மா? இந்த உங்கள் அப்பன் அப்பப்போ லொல்லொல்னு குலைப்பான் பத்தியா, காசு கேட்டால் குலைப்பான், பர்மிஷன் கேட்டால் குலைப்பான். அவன் எல்லாத்தையும் மண்டையில் வைக்கிறான். பசங்க எல்லாத்தையும் கிராப் பண்ணுறாங்க, அப்படியே கிராஸ் பண்ணி மனசில் வச்சுருவாங்க. ஒரு நாள் ஸ்கூலில் போனப்போ டீச்சர் என்ன செஞ்சாங்க, தண்டம்னு திட்டிவிட்டாங்க. தண்டம், நான் உன்னை வீட்டில் வந்து அப்பாட்ட கேட்டப்பா, தண்டம்னா என்னப்பா? இந்த விருந்தாளியெல்லாம் வராங்க இல்லைப்பா, அவங்க தான் தண்ட பயில்கள். காரணமே நம்ம வந்து உட்காந்து 3 நாள் தின்னுபிட்டு போவாங்கப்பா, தண்ட பயில். ஒரு நாள் அவசரமாக அப்பா போயிட்டுருக்காரு. அப்பா முண்டம்னா என்னப்பான்னா, இவன் என்னடா எதையாவது கேட்குறானேன்னு இந்த சேர் தாண்டா முண்டம் அப்படின்ட்டு போயிட்டார். இவன் எல்லாத்தையும் கோடிஃபை பண்ணி மனசில் வச்சுட்டான். ஒரு நாள் பெல் அடிக்குது, வந்தான் போய் திறக்கிறாங்க கதவை. அத்தை மாமாவெல்லாம் வந்து நிற்கிறாங்க. வாங்க வாங்க தண்டங்களா, வாங்க வாங்க முண்டத்தில் உட்காருங்க. நாய் வெளியே போயிருக்கு, பேய் உள்ள சோறாக்கிட்டு இருக்கு. இவன் உட்காருவான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், சில பேர் யோசிக்கிறாங்க, நல்ல ஐடியாவாக இருக்கே, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்படி சொன்னோம்னாக்க வரவெல்லாம் ஓடி போயிடுவேன். தேவ பிள்ளைகளே, நன்மைத்தனத்தின் ஊற்றாக நம்ம மாறணும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். இந்த தியானத்தினுடைய நாங்கள் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வரோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த தியானத்தை முழுசாக அட்டன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ப்ராசஸிங் கரெக்டாக வரும். இப்போ முதல் நாள் வந்து நம்ம நிறைய விஷயத்தை பேசணும், 2வது நாள் பேசணும். இன்றைக்கி 3வது நாளுடைய கடைசி நேரத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆவியானவரை பற்றி பேச போகிறோம். ஆவியானவர் நம்மளுடைய 3 தெய்வம், பிதா, தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த தூய ஆவியார்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த தூய ஆவியார் கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைக்கும் ஒரு மறக்கடிக்கப்பட்ட அடையாளமாகவே இருக்கிறார், மறந்து போன அடையாளம். சொல்கிறோம் தூய ஆவியார்னு, ஆனால் இந்த தூய ஆவியாரை இன்னும் நம்ம முழுசாக பயன்படுத்தாமவே இருக்கிறோம். இந்த தூய ஆவியார் எப்படி நம்மை செயல்படுத்துகிறாரு அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ இந்த தூய ஆவியார் நம்மளை செயல்படுத்துவார். 2 ஆவி இருக்குது, தீய ஆவி, தூய ஆவி. தூய ஆவிக்கு ஆப்போசிட்டு தீய ஆவி. அப்போ இந்த தீய ஆவி பாருங்க, நம்மளை கேட்காம வந்து உட்காந்திக்கும். தீய ஆவி வந்து நம்மக்கிட்ட கேட்காது, நான் வரட்டுமா, நம்மக்கிட்ட இருந்து சொல்லாது, அதுவாக வந்து உட்காந்திக்கும், அதுவாக உங்களை ஆட்டி படைக்கும், சாப்பிடு தூங்கு அப்படின்னு சொல்லும், நம்ம அதுபடி செய்வோம். இது தீய ஆவி. ஆனால் கூப்பிட்டா தான் வருவார் தூய ஆவி. கூப்பிடாம வருவான் தீய ஆவி, கூப்பிட்டா தான் வருவார் தூய ஆவி. அவர் வந்து கண்டதையும் செய்ய மாட்டார். எது உண்மையானதோ எது நிறைவானதோ அதை உங்ககிட்ட சொல்லி கொடுத்து உங்களை செய்ய வைப்பார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்பா அம்மாவெல்லாம் பிள்ளைய வளர்க்குறீங்க. எந்த தாய் எந்த தகப்பன் நல்ல தந்தை நல்ல தாய்னா, தாம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறவங்க, தாம் பிள்ளைய யோசிக்க வைக்கிறவங்க. நிறைய வீட்டில் அப்பா அம்மா நல்லவங்க தான், ஆனால் அவங்க நல்லா இல்லை. பிள்ளைங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லிடுவாங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேள்வி கேட்போம், நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி யார் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிள்ளைங்க அப்படியே யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தாண்டா டிவியில் நல்ல நர அப்படின்னு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆன்சரை புஷ் பண்ணி விடுவாங்க. புஷ் பண்ணி அந்த பிள்ளைங்க குழு கண்டுபிடிச்சிட்டு சொல்லிடும். இது வந்து பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கான ஒரு அடையாளம். கெடுக்கிறது. எந்த தாய் தந்தை பிள்ளைகளை யோசிக்க விடுறாங்களோ, சொல்லு, அவங்க தான் நல்ல தாய் நல்ல தந்தை. பிள்ளைகளை முன்னாடி நிப்பாட்டுவாங்க. ஒரு பஸ்ஸில் ஏறினேன், ஒரு ஃபேமிலி முன்னாடி உட்காந்துருந்தாங்க. நான் சைடில் உட்காந்து இப்படி பார்த்துட்டே வந்தேன். ஒரு பொடியன் சின்ன பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக உட்காந்துருந்தான், வாட்செல்லாம் போட்டுருந்தான், கடையில் விளையாண்டுக்கிட்டு வந்தான். திடீர்னு அவங்க அப்பா அப்படி கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தார். உடனே இவன் டிக்கெட் அப்படின்னா, டிக்கெட் கண்டக்டர் வந்துட்டு இருக்கார். உடனே அப்பா பையிலேருந்து பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு. ஒரு 100 ரூபாயை கொடுத்து,
3 டிக்கெட் எடு அப்படின்னார். ஊரை சொல்லிவிட்டு ஒரு கண்ணை மூடிக்கிட்டார். இவன் எப்படியே பார்த்தான், எப்படி பார்த்தான். எனக்கு அந்த பணத்தை பறக்க விட்டுருவானா, பிடிச்சி டிக்கெட்டை வாங்கிடுவானா அப்படின்னு எனக்கு ஒரு இது. அவங்க அப்பாவுடைய செயல் சற்று வித்தியாசமாக இருந்தது. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவர் இவன் பணத்தை பற்றி கவலையே படலை, கொடுத்துட்டு அவர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறார். இவன் கரெக்டாக கேட்டுட்டான். கேட்டுட்டு 3 டிக்கெட்டை வாங்கி சில்லறையும் வாங்கிட்டான். அவங்க அப்பா கண்ணத்தை உடனே அப்பா கூப்பிட்றான், டிக்கெட் வாங்கிட்டேன். அவனுக்குள்ளே ஒரே சந்தோஷம். உடனே அவங்க அப்பா கூப்பிட்றான், டிக்கெட் வாங்கிட்டேன். எவ்வளோ டிக்கெட்டு? அவர் கண்ணை மூடிக்கிட்டே கேட்குறாரு. ஒரு டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிறாரு. அவன் பார்த்து சொல்கிறான். திருப்பி கேட்குறாரு, உன் கையில் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறா. இவன் டிக்கெட்டை, எனக்கு தான் பயமாக இருக்குது, டிக்கெட்டை பறக்க விட்டுருவானோன்ட்டு. அவங்க அப்பாவுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவர் சாம கூலாக இருக்கிறார். அவன் என்ன பண்ணா, அப்புறம் டிக்கெட்டை மடித்து பையில் வச்சுட்டு அப்புறம் காசெல்லாம் எண்ணுறான். எண்ணி தப்பாக சொன்னான் கணக்கு. அவர் ஒரு டிக்கெட் இவ்வளோன்னா 3 டிக்கெட் எவ்வளோ. அப்புறம் தான் கண்ணை திறந்தார். திறந்து அப்புறமா இந்த கணக்கெலாம் சொன்னார். உண்மையாலுமே இந்த வாய்ப்பு அந்த குழந்தைக்கு எல்லா நேரமும் கிடைக்காது. அந்த வாய்ப்பை அந்த தகப்பன் அழகாக பயன்படுத்திக்கிட்டார். அந்த குழந்தைக்கு படிப்பினையை சொல்லிக் கொடுக்குறார். இது ஒரு நல்ல தகப்பன் குழந்தைகளை உருவாக்குற விதமாக. ஒரு கடைக்கு போயிருந்தோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு. நாங்கள் ஃபாதர்ஸ் ஒரு 4 பேர் போயிருந்தோம். ராத்திரி நேரம் ஒரு 9 மணி 9:30 இருக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே வாக் பண்ணோம். அப்போ போயிட்டு ஒரு ஃபாதர் சொன்னார், ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னாரு. சரி, நாங்கள் போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டோம். ஒரு பொடுசு இத்தனோண்டு அப்படியே பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற ஜாமான்லாம் அப்படியே பார்த்துட்டே வருது. இத்தனோண்டு சின்னோண்டு குழந்தை, ஒரு 2.5 வயசு தான் இருக்கும். அப்படியே வரான் அவன். நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் அப்படி கோன் ஐஸ் எடுத்து வச்சுட்டு நிற்கிறோம், பில்லு போடுறதுக்காக போகிறோம். அவன் என்ன அப்படின்னுச்சு. அது நான் தான் பதில் சொன்னேன், இந்த கூமுட்டை தான் பதில் சொன்னிச்சு. நான் என்ன நினச்சேன், ஐயோ குழந்தை ஐஸ்கிரீம் சொன்னால் ஆசைப்பட்டுருச்சுன்னா கொடுக்கணும். நம்ம கொடுக்கறது பெருசு இல்லை, அது சாப்பிட்லாமா, சரி குழந்தையாச்சு, அது சாப்பிட ஒருவேளை ஒத்துக்கலைன்னா, அப்பா அம்மா ஏற்றுக்கலைன்னா எப்படின்ட்டு மாத்திரை, அறிவாளி நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டோம். மாத்திரை, பெரிய பெரிய மாத்திரை இது அப்படின்னு அவன் அப்படியே பார்த்தான். அவங்க அப்பா அங்கிட்ட நின்றுட்டு இருந்தவர் படான்னு திரும்பி செருப்பால் அடிக்காத குறையா நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு. அது மாத்திரை இல்லை, அது ஐஸ்கிரீம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். பாடம் அவனுக்கு இல்லை, எனக்கு. நம்ம ஏன் அப்படி சொன்னோன்னு நமக்கு தெரியுது, நம்மளும் நல்ல மனசோட தான் சொன்னோம். இருந்தாலும் அந்த தந்தை அந்த பிள்ளை என்ன செய்யலை, ஏமாத்தலாம். அது ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டார். பாருங்க, ஒரு நல்ல தந்தை, ஒரு நல்ல தாய் தன் பிள்ளைகளுக்கு சரியானதை சொல்லிக் கொடுப்பாங்க. அனுபவத்துக்குள்ள தள்ளி விடுவாங்க, நீ போ, நீ செஞ்சு பாரு அப்படின்னு. இதைத்தான் ஆவியானவர் செய்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நமக்காக செய்ய மாட்டார். நீ ரொம்ப கவலைப்படுற, நீ கவலைப்படாத, நான் உன் கடனெல்லாம் அடைச்சிடுறேன், கூரையை ஊத்து பார்த்துக்கிட்டே இரு, நான் கொட்டுவேன் சொல்ல மாட்டார். உட்கார்ந்துரு, உன் பிரச்சனையை நான் சித்து விட்டுறேன். இல்லை, தூய ஆவியானவர் தூண்டி எழுப்புவார், உன்னை செயல்பட வைப்பார். இதுதான் தூய ஆவியானவருடைய செயல்பாடு. பிரைஸ் தி லார்ட். இந்த தூய ஆவியானவர் அன்னை மரியாளை தூண்டினார், சூசையப்பரை தூண்டினார். கடவுள் செய்தி சொல்லி விடுறாரு வானதூதர் வழியா, நீ கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெறணும். மாதா அம்மா யோசிக்கிறாங்க, நீ முடிவெடுக்க போகிறது சரிதான் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்து பேசினது எது, அவங்கள தூண்டி எழுப்பியது தூய ஆவியார். அவர் சொன்ன உடனே அவருடைய தூய ஆவியை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தூய ஆவியானவர் இன்னைக்கு மாதாமாவுக்கு சூசையப்பருக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வல்லமை. அப்போ இந்த வல்லமையின் ஆவியை நாம் புரிந்துக்கிட்டு நம்ம செயல்பட வைக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியை நாம் செயல்படுத்தணும். அவர் சொல்லும்படி நீ செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் எப்படி அவரால் வழிநடத்தப்படுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்மக்கிட்ட தூய ஆவி இருக்கிறாரு அப்படின்னு நம்புறது. அப்போ இந்த தூய ஆவியானவர் பாருங்க, இன்னைக்கு நம்ம 1 பேதுரு 1:2 சொல்லுது, நாம் எல்லாருமே தூய ஆவியால்
தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுது. 1 பேதுரு 1:2 தந்தையாம் கடவுளின் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும். நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும். 2வது, நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த இடத்துல நீங்க கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அடையாளமாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் காலையிலேயே சொன்னேன் இல்லையா, நீங்கள்லாம் அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா, குருவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்கல்ல. அது எங்க நிகழ்ந்தது? நீங்க அபிஷேகம் வாங்கின நிகழ்வு எங்க நிகழ்ந்தது? திருமுழுக்கின் பொழுது. அந்த இடத்துல தான் நீங்க தூய ஆவி உங்ககிட்ட வந்து உங்களை இந்த கடவுளின் பிள்ளைகள் என்கிற நிலைக்கு உங்களை உயர்த்தி இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ எதற்காக நீங்க உயர்த்தப்பட்டீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். 2வது, அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படணும். இதுதான் இந்த ப்ராசஸ் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தூய்மையாக்கப்படுதல் அப்படிங்கிறது என்ன? இயேசு சுவாமி தன்னை தூய்மையாக்கிக்கிட்டாரு. எப்படி? இயேசு கிறிஸ்து தூயவர் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தூயவர்னு எப்படி நம்ம சொல்றோம்? தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாரு. எப்படி நிறைவேற்றினாரு? கல்வாரி மலையில ஏறி கரத்தை விரிச்சு ரத்தம் சிந்தி அவர் நின்னதுனால தான் அவரை நம்ம என்னன்னு சொல்லி புகழ்றோம்? தூயவரே உம்மை துதிக்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறேன். பாட்டு ஒன்று பாடுவோமா? பூசையில் சொல்றோம்ல, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ தெய்வத்தை தூயவர்னு நம்ம சொல்றோம்னா அந்த பேருக்கு அவருக்கு எப்படி வந்துச்சு? வானத்தில் அவர் எப்படி உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் தூயவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம தூயவர் சொல்லுவோமா? எத்தனையோ தெய்வங்கள் இன்றைக்கு இந்த உலகத்துல அறிக்கை செய்யப்பட்டிருக்கு இல்லையா? எத்தனையோ தெய்வங்கள் காணப்படுது. ஆனா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தூயவர் என்று அறிக்கை செய்கிறோம். ஏன்? அவரு விண்ணகத்துல உட்கார்ந்துக்கிட்டு தெய்வம்னு சொல்லல. இன்னைக்கு நான் ஏன் இங்க வந்து நின்றுகிட்டு இயேசு அறிக்கை செய்யணும்? நாங்க இங்க ஆண்டவருடைய ஊழியர்களா நிக்கிறோமே, குருக்கள் நிக்கிறோமே. எங்கேயோ இந்த தெய்வம் இருந்து நான் தான் உன் தெய்வம்னு சொல்லி இருந்தா நாங்க இங்க நிக்க மாட்டோம். நாங்க வேற தெய்வத்துக்கு சான்று பகர வரல, இந்த இயேசு என்கிற தெய்வத்துக்கு சான்று பகருகிறோம். ஏன் தெரியுமா? அவர் விண்ணகத்தை துறந்து வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. கடவுள் நிலைய தூக்கி தூர போட்டுட்டு இறங்கி வந்தாரு. உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து நம்மளுக்கு அவர் கல்வாரி மலையில இரத்த அபிஷேகம் தந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தினாரு. இப்படித்தான் நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு. அதனாலதான் அவரை தூயவர் என்று சொல்லுகிறோம். வேற எந்த தெய்வமும் தூயவர் என்ற பெருமைக்கு அது உட்படுத்த முடியாது, இயேசு ஒருவரை தவிர. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? எழுந்திருச்சு நிற்போமா? எழுந்து நின்று இந்த நல்லவரை தூயவரே. சோம்பேறியா உட்காரக்கூடாது, கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது உட்கார்ந்து இருந்தா எக்கா உடனே தான் சொல்றாருன்னு எழுப்பி விடுங்க. சோம்பேறி பிசாசு சொல்லுவான், நீ உன்னால முடியல, நீ அப்படி கால் ஒடிஞ்சு கீழே விழுந்து ஆவியானவர் தாங்குவாரு, கவலைப்படாத. சோம்பேறின்னு ஆவி சொல்லுவான், நீ தூங்கி விழுந்துருவ, உன்னால நிக்க முடியல. எந்திரிச்சு நில்லுங்க, கரங்களை தட்டி இந்த பாடல் வரிய பாடுவோம். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். நாவை திறந்து எல்லோரும் தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். பிரியாணி சாப்பிட்டு பாடுறோம். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், இங்கும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன்,
நல்லவரே உம்மை பாடுகிறேன். எல்லோரும் எல்லோரும் தூயவரே நாவை திறந்து துதிக்கிறேன். ஆமென். நல்லவரே உம்மை பாடுகிறேன். மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது. குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது. குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ. என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே நாவை திறக்கணும். உம்மை துதிக்கிறேன். ஆமென். நல்லவரே உம்மை பாடுகிறேன். நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். Praise the Lord. Hallelujah. நாங்க பாடுறது தான் கேட்குது, நீங்க பாடுறது கேட்கவே மாட்டேங்குதே. இப்போ நீங்க மட்டும் பாடுங்க, நாங்க கேட்டு ரசிச்சுக்கிறோம். ரெடி 3 ஸ்டார்ட். தூயவரே தூயவரே துதிக்கிறேன். உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். தூயவரே வெரி குட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாடும்போது கேட்டது எப்படி தெரியுமா இருக்கு? ஹார்லிக்ஸில் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு குடித்தா எப்படி இருக்கும் அவ்வளவு இருக்குது. ஏன்னா நான் சர்க்கரை சாப்பிடப்படாது, அதனால சர்க்கரை சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங், ஒரு மகிழ்ச்சி. பாருங்கள், நமக்கே இவ்வளோ சந்தோஷம்னா அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம். உட்காந்திக்கங்க உட்காந்திக்கங்க. கொஞ்சம் பேர் அட பாவி பாயில் உட்கார சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேவ பிள்ளைகளை பாருங்க, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நெருக்கடிகள் ஜாஸ்தி. இப்படி தான் வாழணுங்கிற கட்டமைப்பு இருக்குது. இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், அப்படி இப்படியெல்லாம் வாழ்ந்தால் எனக்கு என்ன சாமி கிடைக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல, ஒரு 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 ரிசல்ட் வேணும்ல.
வேணுமா வேணாமுங்களா? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் உலகத்தை மறுத்து அதை செய்யாமல் பாவம் செய்யாமல் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு யோசிக்கும். பாருங்கள், 1 பேதுரு அவர் 1:4 சொல்லுது பாருங்க. நீ அப்படியெல்லாம் வாழ்ந்தீன்னா அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரு உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. என்னது அது? அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேர். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு போகணும், அல்லது உங்கள் சொந்தக்காரன் ஊருக்கு போகணும், திருச்சிக்கு போகணும், இல்லை சென்னைக்கு போகணும். எப்படி போவீங்க? இப்போ ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் ஏறி போகணும். இப்படி நினச்சோன்னே நீங்கள் அங்கே போய் உட்கார முடியுமா? முடியாது. இப்போ உங்கள் வீடு பூட்டி கிடக்கு, வீட்டுக்காரர் பூட்டி சாவியை பூட்டி அவர் பையில் வச்சுட்டார். நான் வந்துடுறேன் போனார், வந்துடுவாருன்னு நினச்சி நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, வீட்டு வாசப்படியில் நிற்கிறீங்க. வீட்டுக்குள்ளே இப்போ போக முடியுமா? ஏன் அப்படி பூட்டி இருக்கிற கதவுல அப்படி வேகமாக போய் பாருங்களேன். இந்த செவரு பூட்டி இருந்த செவரு பரவாயில்ல, ஓடி போய் பாருங்களேன், என்ன ஆகும்? மூக்குள்ள ரத்தம் வந்துடும். இப்போ பாருங்க, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இயேசு சாமி அதையும் காட்டிட்டு போயிட்டார். உயிர்த்த பிற்பாடு இயேசு என் மேலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடல. உயிர்த்த பிற்பாடு எத்தனை நாள்? 60 நாள் பூமியில் இருந்தாரா இல்லையா? யாருமா சத்தமா சொன்னது? சாமியாருக்கு எதிராக சொன்னது யாரு? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும், அட்டென்டிவாக இருக்கணும். சாமியார் வேணும்னே 60 சொன்னேன், நீங்கள் 40 என்னை கரெக்ட் பண்ணியிருக்கணும். பண்ணிட்டீங்களா? அக்கா சொல்லிட்டாங்க, வெரி குட். 40 நாள் பூமியில் இருந்தார். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, இவன் தப்பாக சொல்லிவிட்டு நம்மளை சமாளிக்கிறான் பாரு. நான் வேணும்னு தான் சொன்னேன். நான் அப்பப்போ டெஸ்டர் வச்சு பார்ப்பேன்னு சொன்னேன்னா இல்லையா? லைட் எரியுதான்னு பார்ப்பேன். இதுவும் அதில் ஒன்று தான். நான் அப்பப்போ மாற்றி சொன்னேன்னா நீங்கள் சொல்லணும். அப்போ பாருங்கள், 40 நாள் அவர் பூமியில் இருந்தார். 40 நாள் அவர் ஏன் இருக்கணும்? அவர் இதெல்லாம் செய்து காட்டினார், இதெல்லாம் அடையாளப்படுத்தினார். பூட்டி இருந்த கதவுக்குள்ளே உள்ளே வந்தார். ஆனால் அவங்க வச்சிருக்கிறத எடுத்து சாப்பிட்டாரு. மீன் வறுத்த துண்டு வச்சுருந்தாங்க, வறுத்த மீன் எடுத்து சாப்பிட்டாரு. அதே சமயம் சொல்கிறாரு, சீடர்கள்ட்ட போய் சொல்லு, நான் கலிலியாவுக்கு போகிறேன், அங்கே வர சொல்லுன்னு சொல்கிறார். இவங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் போய் அங்கே நிற்கிறாரு. எப்படி பாருங்களேன். அப்போது உயிர்த்த பிறகு அவருக்கு கிடைத்திருக்கிற உடல், அதுக்கு கட்டுப்பாடு கிடையாதுங்க. இந்த சுவரை அது கட்டுப்படுத்தாது. சுவர் இந்த உடலை, உயிர்த்த உடலை என்ன செய்ய முடியாது? இப்போ இந்த உடலை அது கட்டுப்படுத்தும். சுவருக்கு முன்னாடி உள்ளே போக முடியாது நீங்கள். ஆனால் உயிர்த்த உடலை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ லண்டனில் உட்காந்துருக்கலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா அமெரிக்கா போயிட்டு வரலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கா? கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல? எப்படி? அப்படி ஒரு உடம்பு கிடச்சிச்சின்னா பசி இருக்காது, அது உடம்புக்கு தூக்கம் இருக்காது, அதுக்கு டயர்டு கிடையாது. இந்த மாதிரி உடல் எவ்வளோ அற்புதமான உடல். ஆண்டவர் சொல்கிறார், உயிர்த்த உடல் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க போது இதைத்தான் நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் அவர் வைக்கிற எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அவர் வைக்கிற எக்ஸாமுக்கு எதிராக பிசாசு ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துட்டே இருப்பான், அதில் ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறாரு. அவர் எதுக்கு சொல்லிட்டு போனார் கடைசியா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன், திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், நான் போய் உங்களுக்கு தூய ஆவி என்கிற துணையாளரை தருவேன். அந்த துணையாளர் என்ன செய்வாரு? கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். நமக்கு முன்னாடி இறந்தாங்கல்ல புனிதர்கள், நம்ம தாய் தந்தை, நம்மளுடைய தாத்தா பாட்டி, இவங்கெல்லாம் நல்லவங்களா வாழ்ந்து மரிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்கே போய் இருக்கிறாங்க? இப்போ இவங்கெல்லாம் எங்கே போய் இருக்கிறாங்க? நம்மளாம் எங்கே போகணும்னு ஆசைப்படுறோம்? மேலையா? மேலே போய் எங்க? விண்ணகத்தில். கரெக்டான வார்த்தை, மோட்சத்துக்கு போகணும். இந்த மோட்சம் அப்படிங்கிற வார்த்தை என்ன? அந்த இடத்துல தான் எல்லா தேர்ச்சி பெற்றவங்க, பரீட்சையில் பாஸ் ஆனவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க முந்தி போயிடலை, அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இயேசுசாமி வாழ்ந்தப்போ மலையில் ஏறுறாருல்ல,
உருமாற்றம் அடைஞ்சார்ல. அப்போ யார் 2 பேர் வந்தாங்க மேலேருந்து? எலியாவும் மோசையும் வந்தாங்க. அவங்க இயேசுவுக்கு முன்னாடி எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இல்லையா? அவங்க உலகத்தின் பார்வையில் செத்து போனவங்க. அவங்க போய் என்ன செய்யலை, எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு நான் போயிட்டேன்னு போகல. அவங்களுக்கு மோட்சத்தில் வெயிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் இறங்கி வந்து பேசுகிறாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வாங்க சீக்கிரம். அப்போ இயேசு அந்த அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் தன்னுடைய கல்வாரி பலியில் திறந்து விட்டுட்டார். எல்லா கதவையும் திறந்துட்டு எல்லாரும் போய் மோட்சத்தில் வெயிட் பண்ணுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் திறந்து விட்ட கதவு வழியாக போகணும். நம்மளா போய் ஒரு முட்டு சந்தில் போய் நின்றுக்கிட்டு நான் எங்கே போகணும்னு கேட்டால் எப்படி? அதனால தான் கிறிஸ்துவே உனக்கு வழி. அவர் இயேசு என்ன சொன்னார்? ஐ ஆம் த வே, நானே வழி, நானே உண்மை, நானே உனக்கு உயிர், எல்லாம் நான் தான். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத் சொன்னாரா இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவை பார்க்கறதோடு நின்றுடக்கூடாது, அவருடைய வழியில் கடந்து போகணும். பிரைஸ் தி லார்ட். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு மீட்பும் இல்லை. நான் தருவேன் சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். இப்போ உலகம் தர சந்தோஷம்லாம் டெம்பரவரி. வீட்டில் மாவாட்டிக்கிட்டு இருந்தோம் கல் வச்சு. அப்போ எய்த்த வீட்டில் மிஷின் வாங்கிட்டாங்க, கிரைண்டர். அந்த வீட்டுக்காரம்மா வந்து பெருமையாக சொல்லுது, அரை மணி நேரத்தில் அரைச்சி தள்ளிடுதுமா, நல்லா இருக்குமா, இடுப்பு வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏங்க எய்த்த விட்ட அக்கா வாங்கியிருக்கு, அரை மணி நேரத்தில் அரைச்சி தள்ளுதான். எய்த்த வீட்டில் ஏதாவது வாங்கினா நம்மளும் வாங்கணும்னு முடிவாக வாங்கினோம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி முடிஞ்சிருச்சா? மகிழ்ச்சி நிறைவாக இருக்குதா? ஒரு அம்மா எய்த்த வீட்டில் என்னென்ன அந்த அம்மா வாங்குதோ அதெல்லாம் வாங்கிடுமா. அந்த அம்மா டாட்டா ஸ்கை போட்டால் டாட்டா ஸ்கை போடு, அந்த அம்மா அதை வாங்கினா இதை வாங்கு. ஒரு நாள் விடிய காலம் 5 மணிக்கு வந்து வீட்டுக்காரன் எழுப்புது, எந்திரிங்க சீக்கிரம். என்னடி என்னாச்சு? என்ன? எய்த்த வீட்டுக்காரி என்னத்தையும் வாங்கி நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக வாசப்படியில் நிப்பாட்டியிருக்கா. சீக்கிரம் பார்த்துட்டு 10 மணிக்கெல்லாம் அந்த சாமான் இங்கே நிற்கணும். கொஞ்சம் பெரிய சாமானாக தெரியுது, என்னன்னு போய் பாரு. அந்தால என்னடி இப்படி ஒரு தொல்லையாக இருக்க உன்னோடன்ட்டு கண்ணை கசக்கிக்கிட்டே போய் பார்த்துட்டு வந்து, அடி பாதகத்தி, ரோடு போடுறவன் ரோடு மிஷினை நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அப்படி பாருங்க. நம்ம நினைச்சோம் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு, நம்ம சாமானெல்லாம் வாங்கி 1 வாரம் வச்சு திங்கலாம். அந்த பிச்சைக்கார பொட்டியை வச்சு தான் நம்ம பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்தது. நம்மக்கிட்ட மிச்ச மீதியாக இருக்கிறத ஏழைகளுக்கு கொடுத்து புண்ணியம் தெரிவிக்கிட்டோம். புண்ணியத்தெல்லாம் கெடுத்த ஒரே ஒரு பொட்டி அந்த பிச்சைக்கார பொட்டி தான். பிச்சைக்காரங்களுக்கு போகிறது நம்மளே திங்கலாம். 1 வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சு திம்போம். கனடாவுக்கு போயிருந்தப்போ நம்ம ஊர்லையாவது ஃப்ரிட்ஜு சின்னதாக இருக்குது, அவங்க பீரோ சைஸில் வச்சுருக்கிறான். 1 வாரத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அதில் தான் இருக்குது. கதவை திறந்த உடனேயும் நமக்கு வெரைட்டியாக இருக்குது. போன வாரம் வந்த சப்பாத்தி, 2 நாளைக்கு முன்னாடி வந்த ரொட்டி, எல்லாமே உள்ள கிடக்கு. ரைஸு எது வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் பாருங்க. அப்போ ஓகே, அது இருக்குது போது. இப்போ இந்த பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தப்போ நமக்கு இது வந்துட்டா நம்ம பிரச்சனை பாதி முடியும்னு நினச்சோம். முடிஞ்சிருச்சா? மகிழ்ச்சி நிறைவாயிடுச்சா? இல்லை. ஆனால் அந்த உலக பொருட்கள் மகிழ்ச்சியை நிறைவாக்க முடியாது. கல்யாணம் பண்ணுனா சில பேர் வரும், கல்யாணமே அவ்வளோ பாதர், ஜெபம் பண்ணிக்கங்க பாதர், நல்ல பொண்ணு கிடைக்கணும். கல்யாணம் முடிச்ச பிற்பாடு நிம்மதி ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனவங்கெல்லாம் ஐ எம் பர்ஃபெக்ட்பா சொல்கிறாங்களா? பிரைஸ் எல்லாம். இப்போ கடவுள் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் வந்து உங்கள் முன்னாடி டிஷ்ஷுன்னு நிற்கிறார். என்ன கேட்குறாரு? நான் ஒரு வரம் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படி சொன்னார்னா எத்தனை பேர்
அடுத்த ஜென்மமும் ஜென்மம் இல்லை நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா எத்தனை பேர் அடுத்த ஜென்மத்திலையும் இதே புருஷன் தான் வேணும், இதே பொண்டாட்டி தான் வேணும்னு கேட்டு வாங்குவீங்க? கேள்வி புரியல போல இருக்கு. இருங்க, எல்லாம் புரியுது, எல்லாம் புரியுது. போது கொஞ்சம் பேர் சடக்குன்னு தூக்கிட்டாங்க. அங்கே ஒரு சில பேர் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு இப்படி பின்னாடி திரும்பி பார்த்து தூக்குறாங்க. ஒரு அம்மா அப்படி தான் தூக்குனாங்க. மூஞ்சி பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, பயந்து போய் தூக்குனாங்க. பூசம் பிடிச்சிட்டு கேட்டேன், ஏம்மா ரொம்ப பயந்து போய் தூக்குனீங்க? ஆட என்ன சாமி நீ வேற, நேரம் கட்ட நேரத்தில் கேட்டுவிட்ட, பக்கத்தில் தான் சாமி உட்காந்துருந்தா இருந்தாலும் வீட்டில் போனால் அடிப்பான் சாமி, யாரடி நினச்சிட்டு உட்காந்துருக்குறேன்னுவா. சில பேர் சட்டுன்னு தூக்குனாங்க பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இழிச்சவன் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவா போகிறான், இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடையவே கிடையாது, எதை சொன்னாலும் நம்புறா பாத பாருங்க. ஆனால் நிறைய பேர் தூக்கலை, கேள்வி புரியாத மாதிரியே இப்படி கேட்டு ஒரு இடத்துல எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க, தூக்கலாமா வேணாமான்னு. முன்னாடி ஒரு வயசான சிஸ்டர் உட்கார்ந்துருந்தாங்க. சரியா கேட்காம, என்ன சாமி கேட்குறாரு தூக்கம் கிடையாது அப்படின்னு. அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டோன்னே சிஸ்டர்ஸை பார்ப்பேன், யாராவது தூக்குறாங்களான்னு. நல்ல வேலை யாரும் தூக்கலை. இப்போ நிறைய பேர் கை தூக்கலை, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல வாழ்க்கை. கல்யாணத்தன்னைக்கு கை பிடிச்சி சொன்னீங்களா இல்லையா? கை பிடிச்சிங்களா இல்லையா? அட என் கை இல்லைம்மா, வீட்டுக்காரர் கையை பிடிச்சிங்களா இல்லையா? என்ன பிடிச்சி என்ன சொன்னீங்க சார்? சொல்லுங்க சார், மறந்துருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்க இஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடாதுக்கா. ஒரு அம்மாவை ஒரு வீட்டுக்காரர் நல்லா வதச்சிக்கிட்டு இருந்தான் குடிச்சிட்டு வந்து. அந்த அம்மாவுக்கு இந்த ஜபம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்டா எடுபட்ட போயில கல்யாணத்தன்னைக்கு கையை பிடிச்சி என்னடா சொன்னேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொல்லி இந்த வாங்குறியடா. அவன் சொன்னான், நல்லா கேட்டியாடி, நல்லா கேட்டியா, வாக்களிக்கிறேன்னு நான் சொன்னேன், கிழிக்கிறேன் தாண்டி சொன்னேன். ஆண்டவர் கிழிக்கிறதுக்காகவா ரெண்டு பேர்த்த நல்லா உருவாக்கி இப்படி கையை பிடிச்சி கொடுத்தாரா? யோசிச்சு பாருங்க. தொடக்க நூல் 2:1 சொல்லுது பைபிளில். தொடக்க நூல் 2:1, படைத்த எல்லாவற்றையும் உற்று நோக்கினார். கடவுள் எல்லாத்தையும் உற்று நோக்கினார். படைப்பு எல்லாத்தையும் படைத்த பிற்பாடு உற்று நோக்கினார். என்ன எப்படி இருந்துச்சா அது? இல்லை இல்லை இல்லை, தொடக்க நூல் 2:1 வாசிங்க. நிறைவு எழுதியிருந்தன. அந்த வார்த்தை இருக்குதா? இந்த மைக்கு நிறைவு, இந்த ஃபேனு நிறைவு, இந்த லைட்டு நிறைவு. வீட்டுக்காரரை பார்த்தா நம்ம சொல்ல முடியுதா, என் ஹஸ்பண்டு 100% பத்திரமாத்து தங்கம், நிறைவு சொல்ல முடியுமா? என் மனைவி அப்படி தான் பார்த்தேன், ஒரு குறையும் கிடையாது சொல்ல முடியுமா? என்ன தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்க? எப்படி சாமி சொல்லுவேன்? ஒரு அம்மா வந்து சொன்னார், மனுஷனை நான் 7 வருஷம் சாமி ஓடி ஓடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அப்பெல்லாம் தெரியல. என்ன தெரியல? ஒரு குரங்கத்தான் விரட்டி விரட்டி லவ் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையே, நீங்க சொல்றது உண்மை. கண்ணில் பார்க்கறது, கணவனை பார்க்குறீங்க குறையோட பார்க்குறீங்க, மனைவியை பார்க்குறீங்க குறையோட தான் பார்க்குறீங்க. உண்மை அது. பைபிள் சொல்லுது நிறைவுன்னு சொல்லுது. இப்போ பைபிள் பொய்ன்னு சொல்லி மூடி வச்சிடலாமா? என்ன முழிக்கிறீங்க? பைபிள் பொய் சொல்லுதுன்னு நிறைவுன்னு சொல்லுது இங்க. இப்போ பாருங்க, இங்கே தான் விஷயமே இருக்குது. கடவுள் மானிடரை படைத்த பொழுது அவருடைய அவருடைய சாயலில் படைச்சார். ஆனால் கணவனிடத்தில் குறைகள் உண்டு, மனைவி இடத்துல குறைகள் உண்டு. கணவனின் குறையை மனைவி என்ன செய்யணும்? நிறைவு செய்யணும். காம்ப்ளிமெண்டிங்னு சொல்லுவாங்க. மனைவி கணவனின் குறையை நிறைவு செய்யணும். கொடுக்கிறது இழந்து போகுதல், லூஸ் யுவர் செல்ஃப். எவன் ஒருவன் என் பொருட்டு
தன் வாழ்வை இழக்கிறானோ. லாஜிக், இயேசு கொடுத்த லாஜிக் இதுதான் அவர் கொடுத்த வரையறை. எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் தன் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்ளுகிறான். கணவன்கிட்ட குறை இருக்குதான், நான் சொல்றேன், உண்மைதான், ஆமா. பட் ஐ ஸ்டில் லவ் ஹிம். என் மனைவி குறையோடு தான் இருக்கிறாங்க, பட் ஸ்டில் ஐ லவ் ஹர். இப்போ நாங்கள் சாமியாருக்கு வந்திருக்கிறோம், சிஸ்டராக வந்திருக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களா எங்கள் வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்குன்னு? நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அப்படி தான். நீங்கள் சிஸ்டர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பார்க்கும்போதே புரியுது, இவங்களுக்கெல்லாம் என்ன பிள்ளையா குட்டியா பாரு, எல்லாம் வெள்ளையும் சொல்லியுமா போகுது, சாப்பிடுது, சவம் பண்ணுது, தூங்குது. நம்ம வீட்டில் தான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெரிய தொல்லையாக இருக்குது. பேசாமல் சிஸ்டராக போயிருக்கலாம், சாமியாராக போயிருக்கலாம். ஒருத்தர் வந்து சொன்னார், நான் சாமியாராக போக வேண்டியது ஃபாதர், பாதி தூரம் போனோம் ஃபாதர், என் கரகம் இங்கே வந்து கிடக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் வந்து கேட்டார், ஃபாதர் நான் சாமியாராக போகணுன்னு ஆசைப்பட்டேன், முடியல, இப்போ போகணுன்னு ஆசைப்பட்றேன், முடியுமா ஃபாதர்னார். முடியும் சார், கண்டிப்பாக முடியும். எப்படி ஃபாதர், என்ன செய்யணும் அப்படின்னாரு. பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணியிருக்கணும். செட்டில் பண்ணிட்டேன் ஃபாதர், செட்டில் பண்ணிட்டேன், எல்லாம் 2 பேர் நல்லா இருக்காங்க. மனைவி இருக்கப்படாது, வீட்டுக்காரம்மா பக்கத்துலேயே நிற்கிறாங்க. மனைவி இருக்கப்படாது, என்ன இப்படி பார்த்துட்டு சொல்கிறார், முடிச்சிடலாம் ஃபாதர் அப்படின்னு. அப்படியெல்லாம் முடிச்சுட்டு நீ வர வேண்டாம். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். நீ நடப்பட்ட இடத்துல பூத்து குலுங்கணும். கடவுள் உங்களை அந்த இடத்துல தான் நட்டு வச்சிருக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள நீ இந்த இடத்துல தான் இருக்கணும்னு கடவுள் விரும்பி இருக்கிறாரு. நான் இங்கே நிற்கணும்னு கடவுள் விரும்பி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சாமியார்களுக்கெல்லாம் கவலை இல்லைன்னு நினைக்காதீங்க. சிஸ்டரை போய் தனியாக ஒரு சிஸ்டரை பார்த்து தனியாக கூப்பிட்டு கேளுங்க, சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் கவலை இருக்குதா? எதுக்கு இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு அழுவுறாங்க? அது கூட அவங்க பிரிய அழுவ முடியாது. யாராவது போய் சொல்லிவிடுவாங்க ஏதாவது. சிஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, ஏன் சாமியெல்லாம் அழுவ மாட்டீங்களா? அழுவுறோம், வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ள ரூமில் கதவை சாத்திட்டு. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு அழுவுறீங்கன்னு கேட்குறீங்களா? போகிற வரவெல்லாம் சும்மா திட்டிட்டு போவான். ஒரு ஆள் வந்து சாமி, என்ன வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வீட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார். மனுஷன் வாழ்கிறதா என்ன? சாமியாருக்கு ஒன்றும் புரியல. என்னடா என்ன? அவன் ஒரு 1/2 மணி நேரம் திட்டிட்டு, என்னடா நான் என்னடா பண்ண உடனே இப்படி வந்து திட்டிட்டு இருக்கிறேன்? நீங்கள் எங்கே பண்ணினீங்க? எல்லாம் என் பொண்டாட்டி தான், அதுக்கேண்டா இங்கே வந்து திட்டுற? அங்கே திட்ட முடியல, அதான் திட்டிட்டு போகலான்னு வந்தேன். ஒரு சாமியார்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஒரு வீட்டில் பொண்டாட்டிங்க எனக்கும் பிரச்சனையாச்சு சாமி, மனைவிக்கு எனக்கும் பிரச்சனையாச்சு. வாழ்க்கைன்னா பிரச்சனையாக தாண்டா இருக்கும், அப்படி தான் வரும் போவோம், அதெல்லாம் வாழ்க்கை. இல்லை சாமி, கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தையாக பேசிட்டான், பெரிய வார்த்தையெல்லாம் போட்டு பேசிவிட்டான். எல்லா வீட்லேயும் பேசுவாங்க தான், அப்புறம் கோவத்தில் பேசத்தான் செய்வாங்க. இல்லை இல்லை சாமி, அதெல்லாம் மனசு அடங்க மாட்டேங்குது சாமி. கையும் வாங்கிட்டா சாமி, அடிச்சுக்கிட்டா. எல்லா வீட்லையும் அப்படி தானே நடக்குது, எல்லோரும் வெளில சொல்லிக்கிட்டா இருக்கிறான், எல்லாம் வாங்கிக்கிட்டே பேசாமல் அடுத்த நேரம் இட்லி தின்னுபிட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் இருந்தார். சாமியார் வீட்டிலேருந்து உள்ள சத்தம் கேட்டு, சமைக்கிற அம்மா, சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. சமைக்கிற அம்மா உள்ளேருந்து கூப்பிட்டுச்சு, இந்த வரம்மா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தார். இவன் அடங்குற மாதிரி இல்லையே, அதனால் இவன் ஆறுதல் படுத்திக்கிட்டே இருந்தார் பாருங்க. அவன் திருப்பி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தான். இல்லை சாமி, அவ வேறு மாதிரி பேசுகிறா சாமி அப்படி. திருப்பி 2வது சத்தம் கேட்டுச்சான், சாப்பாடு ரெடி வாங்க அப்படின்னுச்சான். இவர் நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாராம் பாருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சொம்பு வந்து விழுந்துச்சான் டபாருன்னு. இவன் எந்திரிச்சிட்டான், சாமி எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சாமி. என்னடா புரிஞ்சிச்சு? வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. சாமியாருக்கே சொம்பு வந்து விழுவுதுன்னா நமக்கு அடி விழுந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை. தேவ பிள்ளையில பிரச்சனை எங்கே தான் இல்லை. ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த தூய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? தூய ஆவியானவர் பொது நன்மைக்காகவே ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் வேணுமா உங்களுக்கு? வேணுமா?
இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், தூய ஆவியானவர் எங்களை தொடுங்க, எங்களை நிரப்புங்க அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். இந்த தூய ஆவியானவர் வேணுமா? எதுக்கு வேணும்? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் இருக்குது சாமி, இந்த தூய ஆவியானவர் ஒரு வாரமாக இருந்துட்டு போகட்டுமே. அதுக்கா? தூய ஆவியானவர் எதுக்கு நம்மக்கிட்ட வேணும்னா பொது நன்மைக்காகவே தூய ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார். பொது நன்மை. ஆண்டவரே, என் முட்டி வலி போகணும், இடுப்பு வலி போகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? நீங்கள் தூய ஆவியாரின் செயல்பாட்டை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா, தூய ஆவியானவரோடு நீங்கள் செயல்பட்டு பயணிச்சிங்கன்னா ஆண்டவர் இங்கே உன் வீட்டு பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணுவார். இப்போ நம்ம அது செய்கிறதில்ல, அதனால் நம்ம வீட்டு பிரச்சனையை நீங்களே கட்டி அழுவுறீங்க. அதனால் அது ஒன்றும் நகர மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. உங்கள் வீட்டினுடைய காரியத்தை வெற்றியடைய செய்கிறதுக்கு ஒரு வழிமுறை இதுதான். இப்போ தூய ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 11:41. மோட்சத்துக்கு போக விரும்புகிறீங்களா? மோட்சத்துக்கு எல்லாரும் போக ஆசையாக இருக்கிறீங்களா? என்ன போய் நேராக இப்போ நற்கருணை ஆண்டவரை நேராக பார்க்குறீங்க. இதே மாதிரி வானத்தில் கடவுள் தந்தையின் வலை பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறத போய் நேராக கடவுளை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை நல்லா கேட்குறேன், கடவுளை நேரடியாக முகமுகமாக பார்க்கணுன்னு ஆசையோடு இருக்கிறவங்க தயவுசெய்து சொல்லிடுங்க. அப்புறம் ஆண்டவர் வேண்டான்னா விட்டுடுவார். கடவுளை நேராக பார்க்க ஆசையாக இருக்கு சாமி அப்படி சொல்கிறவங்களாம் வலதுகரை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெரி குட். அப்போ யார் போய் கடவுளை காண்பார்கள்? கடவுளை யார் காண்பார்கள்? பைபிள் எங்க சொல்லுது? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறைவசனம் சொல்லுது, யார் கடவுளை காண்பார்கள்? தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். பிரைஸ் தி லார்ட். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இப்ப தூய உள்ளம் எப்படி வர்றது? தூய உள்ளமா நம்ம மாறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பூசை பார்க்கறது, இந்த அருட்சாதனத்தெல்லாம் பயன்படுத்திக்கிறது, நற்கருணை உட்கொள்றது, இதெல்லாம் வழி. இன்னொரு வழி இருக்கிறது. இன்னொரு வழி மலாக்கி 3:8. மலாக்கி 3:8 கொடுப்பதை பற்றி பேசுது. மலாக்கி 3:8க்கு போறதுக்கு முன்னாடி இந்த லூக்கா 11:41 வாசிச்சு விட்டுருங்க. லூக்கா 11:41 வாசிட்டு மலாக்கி 3:8க்கு போறோம். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்ப புரிஞ்சிருச்சா? எல்லாம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூய்மை ஆக்கிறதுக்கு ஒரு அடையாளம் லூக்கா 11:41. உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமா கொடுங்க. இப்ப உட்புறம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கிற விஷயம். இன்னொரு உள்ள இருக்கிறது பைக்குள்ள வச்சிருக்கிறது, வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது பணம். மலாக்கி 3:8 போங்க. மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எப்படி கொள்ளையடிக்கிறோம் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய எத்தனை இல்லைங்க, 10ல் ஒரு பகுதியிலும் காணிக்கையிலும் தான் நீங்க என்னைய கொள்ளையடிக்கிறீங்க. அதனால தான் உன் வீடு நாசமாய் போய் கிடக்கு. நான் சொல்லல, எழுதி இருக்குது. உன் வீடு சாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. 10ல் ஒரு பகுதினா எவ்வளோ? 10 ரூபான்னா 1 ரூபா. 10 ரூபான்னா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்போதும் 1 ரூபா தாமி தரது, எப்போதும் 1 ரூபா கொடுத்துட்றது தான். 10 ரூபான்னா 1 ரூபா, 100 ரூபான்னா 1000 ரூபான்னா. இப்போ உங்க வீட்டுக்குள்ள எத்தனை 1000 வருதோ அத்தனை 100 நீ ஒதுக்கணும். பிரைஸ் தி லார்ட். 10,000 ரூபான்னா 1000 ரூபா ஒதுக்கணும். 1,00,000 ரூபான்னா கணக்கு கூடிக்கிட்டே போதே சாமி. ரொம்ப கொடுத்தோம்னா சாமியார் கெட்டு போயிடுவார். சாமியாருக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க கட்டளையை பேசுறோம்.
நான் வந்து உங்கள் சாமியாருக்கு தூது வரல, எல்லா கோயிலையும் நான் பேசுகிறேன். இதைத்தான் இங்கேயும் பேசுகிறோம். எது நீதியோ அதை பேசுகிறோம். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. தர்மம்னா என்ன? கேட்காம கொடுக்கறது பேர் தர்மம். அடுத்தவங்க அம்மான்னு கேட்டுட்டு அதுக்கு பேர் பிச்சை. பங்கு சாமியார் கூப்பிட்டு, என்ன உங்கள் வீட்டில் இவ்வளவு 2-3 பேர் சம்பாதிக்கிறீங்க, வெறும் 25 ரூபா நீங்கள் சந்தா கொடுக்குறீங்களே, கொஞ்சம் பார்த்து போடப்படாதான்னு கேட்டுட்டாருன்னா அது பிச்சை. அதுக்கப்புறம் நீ மாற்றினாலும் அதுக்கு பலன் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நாமளே உணர்ந்து மாற்றிக்கணும். கணக்கு சொல்கிறேன். ஒரு குறைந்த ஒரு மதிப்பு, ஒரு 10,000 ரூபா இல்லாமல் குடும்பம் ரன் பண்ண முடியாது. ஒரு 10,000 ரூபா உங்கள் வீட்டுக்குள்ளே வருமானம் வருதுன்னா 1000 ரூபா ஒதுக்குறீங்க. இந்த 1000-ஐ 2ஆ பிரி. 500 கடவுளுக்கு கொடு, 500 ஏழைகளுக்கு கொடு. இது நான் சொல்கிற கணக்கு, திருச்சபை சொல்கிற கணக்கு இல்லை. 500 ஏழைகளுக்கு, 500 கடவுளுக்கு. ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். அதில் ஒரு 5 கிலோ அரிசி. ஒரு வயசான பாட்டி கஷ்டப்படுறாங்க, கண்ணில் பார்க்குறீங்க. இன்னொரு தாத்தா, அவருக்கு ஒரு 500 100 200 கையில் கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. அது 500 ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த 500ல் வாரம் உண்டியலுக்கு காசு எடுத்துக்கோ. 10 ரூபா. வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்கன்னா 50 ரூபா. 4 வாரத்துக்கு 200 ரூபா. சரியா? மீதி எவ்வளோ இருக்கும்? 300 ரூபா இருக்குமா? அதில் 100 ரூபா சந்தா போட்டுக்கலாம். 100 ரூபா சந்தா, சப்ஸ்கிரிப்ஷன், மாதவ சந்தா. உட்கார்ந்தோனி கோயிலில் வந்து உட்கார்ந்தோனியும் அது ஃபேனும் போடுங்களேன் சொல்கிறோம்ல. ஃபேன் எப்படி தானாக ஓடுமா? கரண்ட் பில்லு கட்டணும். தானாக கோயில் கூட்டிக்குமா? சுத்தப்படுத்தணும். அது ஒரு ஏழை பாலைங்க சுத்தப்படுத்துவாங்க. சாமியார் அவங்களுக்கு சுத்தப்படுத்தணுன்னையும் கடவுளோட ஆசீர்வாதம் என்னாலும் உன்னோட இருக்கும் அப்படின்னு வயிறு ரொம்பிடுமா? அந்த ஏழைக்கு சாப்பாட்டுக்கு காசு தரணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், இந்த 100 ரூபாயை சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுங்க. நான் குறைஞ்சது சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வருதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அளக்கணும். 200 ரூபாயை கவரில் வச்சு பங்கு சாமியார்கிட்ட போய் மாதம் மாதம் குடும்பமாக போய், ஃபாதர் நல்லா செய்கிறீங்க ஃபாதர், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது, இதான் எங்கள் குடும்பம். ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஞாபகம் வரும். என் பையன் படிக்க போயிருக்கான் ஃபாதர், 2 இன்ஃபர்மேஷன் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிவிட்டு, சரி ஃபாதர் காணிக்க வச்சுக்கோங்க. அந்த 200 ரூபாய் உள்ளே வச்சு ஃபாதருக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ சாமியாரை மெயின்டைன் பண்ணிட்டீங்க, உண்டியல் காசு போட்டுட்டீங்க, சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டீங்க, ஏழைகளுக்கு டச் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் கருத்தாய் செயல்படுத்தியிருக்கிறீங்க. அப்போ கடவுள் உன் காரியத்தில் கருத்தாக இருப்பாரா இல்லையா? செஞ்சு பாருங்க. எவ்வளோ வருதோ கடவுளுக்கு நீதியாக நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீ நீதியாக செஞ்சு பாரு. கடவுள் உன் குடும்பத்தை நீதியாய் உயர்த்துகிறாரா இல்லையா பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். நீங்க கடவுளுடைய காரியத்தில் விசாரிக்கிற பிள்ளையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க காரியத்தை விசாரிப்பாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நீங்கள் அந்த கணக்கு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க. நிறைய சாட்சிகள் உண்டு பிள்ளைகளை. இதை செஞ்சு பாருங்க, உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படுதா இல்லையா பாரு. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். பிரைஸ் எல்லாம். இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் இருக்கிறேன் மகளே, நீ கவலைப்படாத. நீ செய்ய வேண்டியதை செய், நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன். சாரிபாத் பெண் செஞ்சாங்க. 2 ரொட்டி தான் இருக்கு. ஒரு ரொட்டியை அந்த ஏழை இறைவாக்கினருக்கு கொடுத்தாங்க. அதிலிருந்து களையத்தில் மாவு எண்ணெய் தீரவே இல்லை. உன் வீடு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு. இயேசுவை பாருங்க, அப்படியே கையை வச்சு கும்பிடுங்க. கையை கும்பிட்டு ஆண்டவரை விட்டு நோக்குங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார்.
உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரிவர். தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரிவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இப்போ நம்ம எந்த காரியத்தை குறித்து பேசுகிறோம்னா தூய ஆவியாருடைய செயல்பாடுகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். தூய ஆவியானவர் நமக்கு வேணும். எதுக்கு அவர் வேணும்? அவர் நமக்குள்ளே வந்தால் என்ன செய்வார்? நேற்று சொன்ன மாதிரி 10 ஏக்கரை 20 ஏக்கரை மாத்திர வேலையை செய்ய மாட்டார். இடுப்பு வலிக்குது ஆவியானவர், அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரியான உலக காரியத்தை எல்லாம் அவர் செய்வார். செய்ய முடியாமல் இல்லை. எப்போ நீங்கள் போய் ஆண்டவருடைய சுமையை சுமக்க தயாராக இருக்கிறீங்களோ அப்போ அவர் உங்கள் சுமைக்கு பதில் சொல்லுவார். மத்தேயு 11, 28, 29, 30 அதுதான் சொல்லுது. மத்தேயு 11, 28, 29, 30 என்ன சொல்றது? பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்புறம் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அது வரைக்கும் தான் நமக்கு போர்டுலெல்லாம் எழுதியிருக்கும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறியா, ஆண்டவர்கிட்ட போய் போட்டுடு, ஆண்டவர் எல்லாத்தையும் வாங்கிப்பார். இல்லை, அது பாதி தான், மீதி பின்னாடி இருக்கு. இப்போ பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா, பசங்க கிட்ட அப்பா அம்மா சொல்லுவாங்க, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன். பிள்ளைங்க கேட்பாங்க, எப்போ எப்போ வாங்கி தருவீங்க? பரீட்சையில் நீ 400 மார்க் எடுத்தீன்னா. அதே மாதிரி தான் சொல்கிறாரு, நான் உன் சுமையெல்லாம் எடுக்கிறேன். எப்போ எடுப்பேன்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வரி அதான், ஆகவே
ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னா உன் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. வெறுமனை கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஓரமா உட்கார்ந்துட்டு போயிட்டு ஆண்டவரே நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன், இல்லை, இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆலயத்துக்கு வரக்கூடாதா ஃபாதர்? கண்டிப்பா வரணும். ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன பார்த்தீங்களா, வார்த்தையில பேசுவாரு, அந்த வார்த்தையை கேட்டுட்டு செயல்படணும். நம்ம பூசை முடிச்சோடனே ஓடக்கூடாது வீட்டுக்கு. ஒரு 10 நிமிஷம் கடைசி பாட்டு பாடணும். மாதாவுக்கு நம்ம கடைசியா ஒரு பாட்டு பாடுவோம். மாதாவை மகிமைப்படுத்துறது ஒரே ஒரு பாட்டுல தான். அதுக்கு கூட சில பேர் இல்லாம ஓடுவாங்க. ஏதோ ஒரு நாள் அவசரம் போறோம், அதுல எக்ஸெப்ஷன் உண்டு. ஆனா நான் கடைசி பாட்டுக்கு இருக்கவே மாட்டேன், ஓடுவேன்னா ஆண்டவர் அன்னை மரியாதை அவமானப்படுத்தினா ஆண்டவர் நிக்க மாட்டாருங்க. பூசை முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நிக்கணும் இந்த இடத்துல. ஆண்டவரே எனக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க, நான் யார்கிட்ட என்ன பேசணும், நீங்க எப்படியே பாருங்களேன். கண்ணில் ஒரு சில பேரை காட்டுவார் கடவுள். அங்கதான் திட்டம் இருக்குது. என் நுகம், மை யோக் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்ன நுகம் இருக்க முடியும்? கடவுளுக்கு என்ன ஒரு பாரம் இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்ப கடவுளுக்கு ஒரு பாரம் இருக்குன்னா அது என்ன பாரம்? இப்ப எனக்கு பாரம் இதுதான், தண்ணி இல்லையேன்னு அப்படின்னு பாருங்க. பிள்ளை எவ்வளவு அழகா யோசிச்சு, அவனுக்கு தெரியுது எதை சாப்பிட்டாலும் தண்ணி சாப்பிட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னு. ஐயோ பாதர், அந்த தண்ணி இல்லை, இது இந்த தண்ணி, நல்ல தண்ணி. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுள் சொல்றாரு என் நுகம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தர் வழி தெரியாம வராங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப எனக்கு தெரியும், எனக்கு படிச்சு பைபிள் படிச்சு அறிவுலாம் இருக்குது. இப்ப நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு உட்கார்ந்து இதை இப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யுங்க. இதுக்கு பேரு ஆற்றுப்படுத்துதல், கவுன்சிலிங். இப்போ நாங்க அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும். அதுதான் கடவுள் எங்ககிட்ட கேட்கறது. இப்போ இறைவாக்கு உரைக்கிற வரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் அதை பயன்படுத்தணும். இதுதான் அந்த மக்களுக்கு நான் செய்கிற ஒரு கடவுள் பெயரால் செய்கிற ஒரு காரியம். இப்போ கடவுள் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு அற்புதத்தை உங்கள்கிட்ட வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ தூய ஆவி உனக்கு எதுக்கு இந்த வல்லமையை கொடுக்கிறாரு அதை நீ புரிஞ்சுக்கணும். தூய ஆவின்னு சொன்னா 3 கேட்டகரியில அவருடைய செயல்பாடுகளை பிரிக்கலாம். முதல் கேட்டகரி கனிகள், தூய ஆவியாரின் கனிகள். கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி. பாருங்க, 10 ஒரு பகுதி. ஒரு பகுதி என்னது? மலாக்கி 3:8 என்னது? அது பணம், பொருள். சரிங்களா? மீதி 9 என்னது? சில பேர் நினைச்சுப்பாங்க, ஓ 10 ஒரு பகுதி, காசை தூக்கி போட்டுட்டா போதும். ஒரு பூசைக்கு போறேன் ஒரு இடத்துல, அங்க ஆம்பளைங்களே வரல கோயிலில். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ரொம்ப தூரத்துக்கு போறோம் பூசை வைக்க, ஆண்களே வரல, பொம்பளைங்க மட்டும் கொஞ்சம் பேர், பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ கேட்குறேன், எங்கம்மா ஆட்கள்லாம் எங்கே போனாங்க? அதுக்கு ஊரில் இருக்கிற பெரிய தனம் எங்களுக்கு செய்தி சொல்லுது, சாமியார் தான் பூசை வச்சா 100 ரூபா தூக்கி போடுறோம்ல, பூசை வச்சா 100 ரூபாயை தூக்கி போடுறோம்ல, பேசாமல் பூசை வச்சுட்டு போக சொல்லு. யார் வந்தா என்ன, வராட்டினா அவருக்கு என்ன? பார்த்தீங்களா? என்ன 100 ரூபாய்க்கு பிச்சை பொழப்பா? நாங்கள் எங்களை நீ பிச்சை எடுக்கிறவன்னு சொல்லு. தெய்வம் யாரு? நீ கொடுக்குற 100 ரூபாயில தெய்வம் வந்து இறங்கிடுமா? பாருங்க, அதுதான் நம்ம எண்ணங்கள் தவறாக இருக்கிறது சில வேளைகளில். அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, கடவுளுக்குரியதை நம்ம சரியாய் செய்யணும். அப்போ கடவுள் சொல்கிறாரு பாருங்க, இந்த பணத்தை தூக்கி போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுதுன்னு நினைக்காதீங்க. அதை சரியாய் செய்யணும் தான். அதே சமயம் அதை செஞ்சுட்டு மற்றதையும் நீ செய்யணும். அந்த மீதி இருக்கிற 9 எது? கனிகள், தூய ஆவியின் கனிகள். அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி. இதெல்லாம் நீங்க திருமுழுக்கு வாங்கின போது உங்களுடைய உடலுக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே வைக்கப்பட்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க இதயத்துக்குள்ள என்னென்ன இருக்குது? அன்பு, மகிழ்ச்சி, இந்த கனிகள் எல்லாமே இருக்குது. இந்த கனிகளை நீங்க எடுத்து பயன்படுத்தணும். இப்ப வீட்டுக்கு போறீங்க, கடவுள் உங்களை என்னவா அனுப்ப போறாரு? இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்குறீங்க,
இப்போ பக்தர்கள் இப்படி உட்கார்ந்து இருந்தாங்களா? பக்தர்களால் இப்படி உட்கார முடியுமா? உட்காரவே முடியாது. பக்தர்கள் காலையில் வந்தாங்க, 10 நிமிஷம் இப்படி பூசை எப்படி பார்த்தாங்க. என்னடா இந்த சாமியார் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, காதுலெல்லாம் ரத்தம் வந்துருச்சு, இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. பக்தர்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியல. சீடர்கள் நீங்கள் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு போராடி இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ கடவுள் உங்களை வெளியில் அனுப்பும் போது சீடர்களை போல் அனுப்ப போகிறார். 2 பேரை அனுப்புவார். சீடர்களை எப்படி அனுப்புவார்? 2 பேரை அனுப்புகிறாரா? அப்போ சீடர்களை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனார்? லூக்கா நற்செய்தியில் புறப்பட்டு போங்கள் 10:3 சொல்லுது பாருங்க. ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ வீட்டுக்கு போறீங்க. அப்போ உலகத்துக்குள்ள யார் இருப்பா? ஓநாய்கள் இருக்க போது. அப்போ நீங்க ஊருக்குள்ள போகும்போது நீங்க என்னவா மாறணும்? நீங்க ஆட்டுக்குட்டியா நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்காரர் படுத்திருப்பார். வீட்டுக்காரோ இல்லை மனைவியோ படுத்திருப்பாங்க. என்ன காலையில் போய்ட்டு இப்போதான் வரியா? சோறாக்கி வச்சுட்டு போகணுன்னு தெரியலையா? சாமியார் நல்லா போட்டாரா? நீ மட்டும் தின்ட்டு வந்தியா? உன்னெல்லாம் மூஞ்ச உடச்சி பேத்து விடணும். உடனே நம்ம என்ன என் மூஞ்ச நீ உடைப்பியா? கட்டை எடுத்தனா மண்டையை உடச்சி விட்ருவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கிறேன் பார்க்குறேன், வாயை பிடுங்காத. ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, வீட்டுக்காரர் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு சாமி. நான் சொன்னேன், திட்டும்போது அல்லேலுயா சொல்லுங்கம்மா அப்படின்னேன். அடுத்த வாரம் வீட்டுக்கார் வந்தார். வீட்டுக்கார் வந்து, என்ன சாமி நான் திட்டுனா நீ அல்லேலுயா சொல்ல சொன்னியா அப்படின்னார். ஆமாம் சொல்ல தான் சொன்னேன் அப்படின்னேன். சிரிச்சார். என்ன அப்படின்னேன். எப்படி சொன்னா தெரியுமா என் பொண்டாட்டி? நான் திட்ட ஆரம்பித்த உடனேயும் காய் வெட்டிக்கிட்டு இருந்தா. அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயான்னு வெட்டல கட்டை 2 உடஞ்சிருச்சு சாமி. நாளைக்கு பைப்படி தண்ணி பிடிக்க போவீங்க. பைப்படியில் சண்டை ஆரம்பிக்கும். நான் வச்சுட்டு தான் நீ வைக்கணும், இன்னும் நீ தான் சட்டை வச்சியா அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ அங்கிட்டு இருக்கிறவங்க உலகின் மக்கள் அவங்க என்ன செய்வாங்க? அவள் ஆரம்பிப்பாங்க. அப்போ உடனே நீ ஒன்று வரிஞ்சு கட்டிட்டு காஞ்சாச்சாவில் பேசப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன செய்யலை? ஓனாயா மாறல. அவர் கீழே பார்த்து, அப்பா அவன் கீழே நிற்கிறான் பாருங்க, அவன் தான் என்ன எட்டி உதைச்சான், இவன் தான் காரி துப்பனான் என் மூஞ்சில, உள்ளே விடாதீங்க அவனை அப்படின்னு அவர் புலம்பலை. அவர் என்ன சொன்னார்? தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த உலகத்தில் இயேசுவின் பொருட்டு இழந்து போவீங்க. உங்களுக்கு பேச தெரியாம இல்லை, உங்களால் சண்டை போட முடியும், நீங்க சண்டை போட்டு ஜெயிப்பீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட தோத்துருவீங்க. நீங்க அமைதியா இருந்து பாருங்க, இழப்பது போல தெரியும், ஆனா நீ ஆட்டுக்குட்டி தான் கடைசியில ஜெயிக்க போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நடக்கிற வாக்குவாதத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு இல்லை. இன்னைக்கு நீங்க அமைதியா, ஆண்டவரே உங்களுக்காக நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க. ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வெற்றி அடைவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதுக்குத்தான் பாருங்க தூய ஆவியானவரை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறாரு. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சிறந்த சொல்வளத்தை தருகிறார். வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார், அதே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடை அருளுகிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் தருகிறார். அந்த ஒரே ஆவியாரை இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அப்பனா அதே ஆவியாரு எல்லா வரங்களாலும் நம்மை நிரப்ப வல்லவர். அப்ப யாருக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறாரு? யாரு கனிகளை பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவாரு. அதுதான் என்னது? ஞானம். தூய ஆவியானவருடைய சிறப்பான கொடைகள் ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். இதெல்லாம் உலகத்தில் கிடைக்காது. ஆல்ரெடி கிவன் கனிகள் எது எது கொடுக்கப்பட்டதோ
யார் அதை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த ஸ்டேஜ் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜ் கிடைச்சா தான் கணவன் மனைவியை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஞானம் இருக்கும். கணவன்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், ஞானத்தோடு பேசுவீங்க. நேற்று பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரியும் சகோதரனும் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க 2 பேரும் தனியாக கணவன் மனைவி அன்போடு வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய வியாதி வந்து சாட்சியாக எழுப்பி இருக்கிறாங்க. அவங்க நேற்று ஒரு விஷயம் அவர் வீட்டுக்காரர் சொல்கிறார், எங்கள் மனைவிக்கு பர்த்டே வந்துச்சு ஃபாதர். அப்போது எங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், உனக்கு என்னம்மா வேணும் கிஃப்ட்டு, உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னு கேட்டேன். என் மனைவி சொன்னாங்க, டெய்லி ஒரு 20 நிமிஷம் உங்கள் டைம் எனக்கு கொடுங்க, டெய்லி ஒரு 20 நிமிஷம் எனக்கு ஒரு டைம் கொடுங்க, உங்கள் டயத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுக்குமான்னு கேட்டேன். ஜெபமாலை நம்ம சொல்லி குடும்ப ஜெபம் செய்யணும், நீங்கள் டெய்லி அதை மட்டும் எனக்கு கிஃப்டாக கொடுங்க, எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அவர் ரொம்ப சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அன்னையிலேருந்து நான் 20 நிமிஷம் தரேன் ஃபாதர், ஜெபத்தில் நாங்கள் உட்கார்றோம். அதான் நான் சொன்னேன், ஞானமுள்ள மனைவி வீட்டை கட்டி எழுப்புகிறாள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் பிள்ளைகளை இன்னைக்கு அற்புதம். இந்த தூய ஆவியானவர் யாரு கனிகளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவார். இந்த ஞானம் புத்தி அறிவுக்கு அதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள தான் சிறப்பு வரங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியினுடைய ஸ்டேஜஸ். அப்போ இப்படி நம்ம செயல்படும் போது தான் செயல்பாட்டுக்கான ஆற்றல். இதெல்லாம் இது இல்லாமல் உங்களால் செயல்பட முடியாது. இது இல்லாதவங்க தான் கோயிலுக்கு வந்து, ஐயா எனக்கு இப்படி இருக்குயா, இதை மாற்றி விடியா, என் பிள்ளைக்கு இதை குடியா அதை குடியா. நம்மளுடைய ஜெபம் பூரா எப்படி இருக்கும்னா உலக பிரகாரமான ஜெபமாகவே இருக்கும். அது நிறைவடைய முடியாத ஜெபமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் கேட்க முடியாது, சலிச்சு போயிடுச்சு. நீ ஒன்று செய்யறேன்னு சொல்லலை, ஆண்டவருக்கு எதை செய்ய போறேன்னு சொல்லலை, சொல்ல முடியல, கேட்கறதுலே இருக்கிறோம். கை இப்படியே தான் இருக்குது. இப்படி இருந்தால் கை என்ன கை? அது பிச்சைக்காரன். இப்படி இருந்தா கொடுக்கிறவன். ஆண்டவர் எப்படி உன்னை மாற்றுவேன்னு சொல்றாரு? பெறுகிறவனாக அல்ல, உன்னை கொடுக்கிறவனாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த தியானத்தில இருந்து நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளையா மாறி பாருங்களேன். இந்த பைபிளை வாசிச்சு ஆண்டவருக்கு உங்க நன்றியை கொடுக்கிற பிள்ளையா, வார்த்தைக்காக நேரத்தை கொடுக்கிற பிள்ளையா. அடுத்தவங்க என்னைய விசாரிக்கணும், நல்லா இருக்கியான்னு கேட்க இல்லை இல்லை, அடுத்தவன் என்னைய கேட்டா என்ன கேட்காட்டி எனக்கு என்ன, நான் கேட்பேன் நல்லா இருக்கீங்களா, நான் கொடுப்பேன் வார்த்தையை. நீங்க கொடுத்து அவங்க திரும்பிட்டு போறாங்க, அவங்க போட்டும், நீ கூப்பிட்டு கேளு, ஏக்கா நல்லா இருக்கீங்களா, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லி பாருங்களேன். நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஒரு குட்டி பிள்ளை ஒடியாந்து கேட்டுச்சு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்படி வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு குட்டி பிள்ளை அங்கேருந்து வந்துச்சு. அது பார்த்துட்டு, நீங்கள் தான் இந்தியாவிலேருந்து வந்த சுவாமியா அப்படின்னுச்சு. ஆமாம், நான் தான் இந்தியாவிலேருந்து வந்த சுவாமி, என்ன இப்போ அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை இல்லை, ஊரில் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் பகடியாக கதைக்கிறீங்களாமா, நான் உங்களை யூடியூப்பில் எல்லாம் கண்டிருக்கிறேன், நான் எனக்கும் உங்களோட சர்மன் என்ற விருப்பம், உங்களோட செய்தியெல்லாம் நானும் கேட்பேன், நான் அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நான் உங்களை பார்த்துட்டேன், மகிழ்ச்சி, நான் போயிட்டு வரவா அப்படின்னுச்சு. விளங்கிச்சா நான் கதைக்கிறது? விளங்குதா? விளங்குதானே? பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு, சரி பத்திரம் பார்த்து போயிட்டு வாங்க, காட் பிளஸ், நான் போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். அது உடனே காட் பிளஸ் யூ ஃபாதர். நம்ம இங்கே இந்தியாவில் நம்ம தான் சாமியார் தான் எல்லாத்துக்கும் காட் பிளஸ் யூ. அங்கே ஒரு குட்டி பிள்ளை சாமியாருக்கே காட் பிளஸ் யூ. முதல்ல ஷாக்கிங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே ரம்மியமாக இருந்துச்சு. குட்டி பிள்ளை நம்மளை பார்த்து காட் பிளஸ் யூ சொல்லுதே அப்படின்னு. அப்பையிலேருந்து நம்ம மக்கள்கிட்ட போகிறப்பெல்லாம் நான் சொல்கிறேன், எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேரை நம்ம காலையிலேருந்து பார்க்குறோம். எங்கேப்பா போகிறேன், நல்லா போயிட்டு வாப்பா, காட் பிளஸ் யூ சொல்லலாம்ல. ஒரு வார்த்தை ரோட்டில் பார்க்குறோம், பஸ் ஸ்டாண்டில் யாராவது நிற்பாங்க, எங்கே கிளம்பிட்டா காலையிலேயே, இல்லைக்கா ஒரு மாதிரி இந்த பக்கம் வலிக்குதுக்கா, நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாக வலி, இங்கே வலிக்குதா, சீக்கிரம் போய் பாருமா, நேற்று தான் பின்னாடி வீட்டில் வரம்மா இங்கே தான் வலிக்குதுன்னுச்சு, போயிடுச்சு, சாயந்தரமே போயிடுச்சு. யாராவது சோகமாக நிற்பான், என்னங்க என்னையா என்ன இப்படி நிற்கிற, இல்லைப்பா கடன்காரன் வந்து ரொம்ப நெருக்கிறான்ப்பா. அப்படியா, இதுதான் பார்த்து இருக்கணும்னு சொல்கிறது. பேப்பரில் பாரு, 2 பேர் தொங்கிட்டான், கடன் தான், வேற வழியே இல்லை பாரு. அப்படின்னா என்ன சொல்கிற, தொங்கிரு நான் சொல்கிறேன்.
இதை சொல்றதுக்காக கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரா? சின்ன பிள்ளைகளை பார்ப்பீங்க, ஓடுவாங்க. டேய் எங்கடா ஓடுற? ஸ்கூலில் இன்னைக்கு ஓட்ட பந்தயம். யார் மாவன்டா நீனு? சார்லஸ் மாவனா நீனு? மொஸ்தர கட்டையை பார்த்தாலே தெரியுது. நீ எல்லாம் ஓடி கிழிச்சப்பா, கீழே விழுந்து பல்லுகளில் உடச்சிக்காத. பாருங்க அந்த குழந்தை எவ்வளோ ஆசையாக போகுது. போயிட்டு வச்சலாம், இந்தா காட் பிளஸ் யூ, நல்லா ஓடணும், ஜெயிச்சுட்டு வரணும் சொல்ல. ஏன் நமக்கு வார்த்தை வரல? அப்போ உள்ள இல்லை, உள்ள நல்லது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நல்லது நிரப்பு. ஆட்டோமேட்டிக்காக வராது, நம்ம தான் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லணும். நானும் கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்லேயும் எப்படி கொஞ்சிலாம் யாரும் என்கிட்ட பேசலை. எங்கள் அம்மாச்சி ஒருத்தவங்க கண்ணு நாங்கள் ஒரு நாள் இந்த எருமை மாடை பார்த்து கண்ணு அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே மனசுக்கு இதமாக இருந்துச்சு. நம்மளை பார்த்து பாசமாக கண்ணுங்கிறாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், எனக்கே பிடிக்குதுன்னா இந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமே. அதுலேருந்து கூப்பிட ஆரம்பித்தேன். நானும் ஃபோர்ஸ் பண்ணேன், எனக்கு வரல, ஃபோர்ஸ் பண்ணேன். செல்லம் வா செல்லம் கண்ணு அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் வந்து உட்காந்துக்கிச்சு. இப்போ பார்த்தா யாரை பார்த்தாலும் வருது. என்ன சில நேரம் லேடிஸை பார்த்தாலும் வந்துடுது. அப்போ சொல்ல பிற்பாடு தான் ஐயோ யாராவது எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு கூட யோசிக்குது மனசு. பர்டிகுலராக வராது, அது படார்னு யாரை பார்த்தாலும் நான் பெரியவங்களை பார்த்தா கூட வந்துடுது. நல்ல விஷயந்தான், என் பக்கம் தப்பு இல்லை, கேட்குறவங்க தப்பாக நினச்சிடப்படாது இல்லை. இப்போ பாருங்க, நம்ம நன்மைத்தனத்தின் ஊற்றா மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நற்கருணை பார்க்குறீங்களே, இதுக்கு பேர் என்ன? நற்கருணை, நல்ல கருணை. அதை தான் நற்கருணைன்னு வச்சிருக்கிறாங்க. இதைத்தானே நீ உங்களுக்கு சாமியார் கொடுக்குறாரு, நல்ல கருணை. அவ பாருங்க, அதுக்கு பேர் யூக்கரிஸ்ட் ஆங்கிலத்தில். யூ அப்படின்னா குட், காரிஸ்ட்னா கருணை. அதைத்தான் சேர்த்துருக்காங்க, நல்ல கருணை. கடவுளிடமிருந்து நல்ல கருணை வெளிப்பட்டது. உனக்கிட்டே இருந்தும் கருணை வெளிப்படணும். நம்ம நன்மையை மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படின்னு வாங்கிக்கிட்டு அங்கே போய் உட்கார்றதுக்குள்ளே வேற ஏதோ வந்து இடத்துல உட்காந்துருவாங்க தெரியாமல் வயசானோம். இந்தாம்மா இங்கே போய் நன்மை வாங்கிட்டு வரத்துக்குள்ளாட்டியும் நீ வந்து உட்காந்து எந்திரிமா பா அங்கப்பா ஆண்டவரை பார்க்கலான்னு வந்தா. கருணை இல்லையே. பூசை முடிச்சு வெளியில் போய் செருப்பு கூட போடலை, அதுக்குள்ள சண்டை. எப்படி கருணை வெளிப்படணுமே. அதனால தான் சொல்கிறேன் பிள்ளைகளே, நன்மை அங்கே இருள் இருக்கும். Hallelujah, 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 hallelujah. இந்த இடத்திலே 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவி, தெய்வ பயத்தின் ஆவி, ஆசீர்வாதத்தின் ஆவி, அறிவின் ஆவி, ஆவியானவர் இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே நன்றின்னு சொல்லு. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வமயமாகிய ஆசீர்வாத கொடைகள் அநேகருக்கு 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு அருளப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இறைவாக்கை படித்து அறிந்து அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஆசீர்வாத வல்லமை 57 நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ இந்த இடத்திலே ஆற்றுப்படுத்துகிற வல்லமையை ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு சிலருக்கு கொடுத்துகிறார். கவுன்சிலிங், ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சிலிங், ஆவியானவருடைய அபிஷேக கொடை உன்னை நிரப்புவது ஆசீர்வாத வல்லமை அது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ இந்த இடத்திலே ஆவியானவர் அநேக சிறு குழந்தைகளை அவருடைய கிருபையினால் தெய்வ பயத்தினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து கவலையோடு செபித்துக் கொண்டிருக்கிற தாய் தந்தையர்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதோ அந்த பிள்ளைகளை உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து ஆவிக்குரிய அபிஷேக வல்லமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து எல்லா தடைகளையும் உடைத்திருந்து
ஆவிக்குரிய வாழ்வை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. காட்சிகள் வழியாக கடவுளுடைய திட்டத்தை உணர்கிற அபிஷேக பாக்கியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சிலருக்கு கொடுக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஜெபமாலை ஜெபித்து ஆண்டவருடைய பெயராலே ஜெபிக்கிற அவர் அதனுடைய வல்லமையினாலே சுகமாக்குகிற வல்லமை. ஜெபமாலை ஜெபித்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு இதோ சுகமளிக்கிற வல்லமையை இந்த இடத்துல 7 நபர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya 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 ஹalleluya. குடும்பத்திலே தடைப்பட்டிருக்கிற காரியங்களை உடைத்தெறிந்து தடைகளை உடைத்தெறிந்து புதிய ஆற்றலை புதிய வல்லமையை ஆண்டவர் குடும்பத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. இதோ இந்த பங்கிலே குடும்பங்களை கட்டி எழுப்ப இணைந்து செயல்படுகிற ஒரு வல்லமையை இதோ இந்த இடத்துல ஒரு 9 குடும்பங்களுக்கு ஆண்டவர் அருளுகிறார். நீங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப குருவானவருடைய உதவியோடு குடும்பங்களை சந்தித்து கட்டி எழுப்புகிற ஒரு அபிஷேக ஆற்றல் இந்த 9 தம்பதியினருக்கு வழங்கப்படுகிறது. ஹalleluya 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 ஹalleluya. குடி பிரச்சனையிலிருந்து துன்பப்படுகிற இதோ 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஹalleluya 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 ஹalleluya. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற 12 நபர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த ஆண்டு கர்ப்பப்பையை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தடைப்பட்டு கிடக்கிற திருமண காரியங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். தடைப்பட்டு கிடக்கிற குடும்ப வாழ்வினுடைய அந்த ஆசீர்வாதங்களை உடைத்தெறிந்து உங்களை புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவர் இந்த புதிய கிருபைக்குள்ளே அழைத்து செல்கிறார். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற 6 நபர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு விடுதலை வாழ்வை கொடுப்பேன் என்று உறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அநேகர் ஒரு சிலர் வாழ்வின் ஆவியை இழந்து சாவின் ஆவியோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய கிருபையின் ஆவியினாலே நிரப்புகிறார். இதோ நிறைய பேருக்கு புதிய ஆற்றல் புதிய வழிகளை திறந்து விடுகிறார். பொருளாதார தடைகளை மாற்றுகிறார். இன்னும் இந்த இடத்திலே தோல்வி மனநிலையோடு வந்திருக்கிற இதோ பலரை ஆண்டவர் வெற்றி மனநிலைக்குள்ளே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே என்ற ஆசீர்வாத வல்லமையோடு அவர்களை வெற்றியாக்க போகிறார். இன்னும் அநேக அருள் வரங்களை மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அதை அருள் மழை என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை, உங்களை வெறுங்கையாய் கடவுள் அனுப்பவே மாட்டார். இந்த இடத்துல அநேகர் பாவ அறிக்கை செய்திருக்கிறீங்க. உங்களை குறித்து கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். உங்கள் வீட்டை அவர் இப்பொழுது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க, ஆண்டவர் உங்க வீட்டை சந்தித்து உன் வீட்டுக்குள்ளே கிடந்த எல்லா விதமான தீமையின் அதிகாரங்களை விரட்டி அவர் உன் வீட்டை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசுவின் நாமம் உன்னால் மகிமை அடையும்படி உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிற தேவன், செல்லும் இடமெல்லாம் நீ சிறப்படைய போகிற அந்த வல்லமை, ஆண்டவருடைய பெயராலே நீ உயர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறப்போகிற வல்லமை, ஆண்டவர் கொடுக்க போகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் மாற இதோ நீங்கள் கடந்து செல்கிற பொழுது உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததை உறுதி செய்யும் பொழுது குருவானவரிடத்தில் வந்து அதை நீங்கள் சாட்சியாய் பகிர வேண்டும். ஆண்டவர் இந்த ஒன்னே ஒன்று மட்டும்தான் உங்ககிட்ட கேட்பார், நீ குருவானவரிடத்தில் சென்று அதை சான்று பகிர வேண்டும். ஆண்டவர் உங்களை இன்னும் உயர்த்தி ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிற தேவன். முழந்தாட்படியிடுவோம். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர், என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர், என் கையில் நீ அழகிய மணிமுடி என்று சொன்னவர், என் கரத்தில் அரச மகுடம் என்று சொன்னவர் இப்பொழுது உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை இதோ உள்ளத்திலே சிந்தித்த பிள்ளைகளாய் மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மாண்புயருள்ளடையாளத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.